வெக்கத்துக்கே வெக்கம் முழு பௌர்ணமி ஆசவரும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரீவில் பார்த்துருவீங்க. ப்ரீவில் பார்த்த மாதிரி பார்த்தா வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோவை உங்களுடைய மொபைலை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது ப்ரீவில் பார்த்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ யாரோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் உங்கள் மொபைலை எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்புறம் சேனலுக்கு புதுசாக மறக்காம வீடியோ கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். இந்த ஒரு வீடியோ பண்ணுறது பார்த்தா உங்கள் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அப்படி இந்த ஒரு அப்ளிகேஷன் கூட இருந்தால் மட்டும் தான் உங்களால் பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா மேக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு ஆப் வேணும் உங்களுக்கு. இந்த ஆப் கூட இல்லைனா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த ஒரு ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்புக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுன்றங்க அப்போ எடுத்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணால் பண்ணுற லிங்க் இருக்குது, எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களுடைய அலைட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்கிற இமேஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க, அதாவது உங்களுடைய இமேஜோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜோ வச்சு பார்த்தா நீங்கள் குயிக்காக பார்த்தா எடிட் பார்த்தா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா முதல்ல உங்களுடைய அலைட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறது பார்த்தா லிங்க் மூலியமாக பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போலாம் QR கோடில் கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான QR கோடு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் லிங்க், அதுக்கப்புறம் பார்த்தா இது ரெண்டுமே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிடுவேன் டேட் பார்த்து இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் நோட் பண்ணிட்டு அந்த டேட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க், QR கோடு ரெண்டுமே பார்த்தா இருக்கும். சிம்பிளாக பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் நம்ம ஆப்பில் ஸ்கேன் பண்ணி ஒரு லிங்க் டச் பண்ணி பார்த்தா இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ சொல்கிறது எனக்கு புரியல, இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கில் எப்படி எடுக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னா. டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ பார்த்தா எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ பார்த்தா கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் நம்ம ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக பார்த்தா பார்த்துலாமா? குரூப் 8, குரூப் 7 இந்த மாதிரி பார்த்தோன்னா குரூப் 8, குரூப் 7 இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, அந்த குரூப் 8 பார்த்தீங்கன்னா குரூப் 8 அப்படின்றது கொடுத்துருங்க. கலர் ஃபில் எடிட் குரூப், எடிட் குரூப் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு இமேஜ் ஒன்று ஷோ ஆகும். இந்த இமேஜ், அந்த இமேஜ் நான் கிளிக் பண்ணி கலர் ஃபில்ல கொடுத்துட்டு இங்கே ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ண மேலே கிளிக் பண்ணி ஓகே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸும் ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் இருக்கும், அந்த ப்ளஸ் பண்ணிட்டு கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்தா பக்காவை பார்த்தா செட் பார்த்தா ஆகிடும். செட் உடனே பார்த்தா கரெக்டாக அந்த ஃபோட்டோ மட்டும் கீழே 3 ட்ராக்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ தேவையான அது கூட மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். தள்ளி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ கரெக்டாக அது மாதிரி பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா வச்சுங்க. ஃபோட்டோ பார்த்தா 3வது ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி ஃபோட்டோ பார்த்தா ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக ஆட் பண்ணிட்டு அதுமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா குரூப் 8 இருக்கா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரூப் 7 இருக்கும். ஓகே, அந்த குரூப் 7 கிளிக் பண்ணி எடிட்டே குரூப் கொடுத்து திருப்பி ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி காட்டுறோம் பார்த்தீங்களா? அதே போல் தான் லாஸ்ட் குரூப் 7, குரூப் 6, குரூப் 5, குரூப் 4க்கு பதிலாக அங்கங்கே அந்த குரூப் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. லாஸ்ட் 2 பார்த்தா குரூப் 1 வரைக்கும் பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. லாஸ்ட் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அவ்வளோதான். சிம்பிளாக சேஞ்ச் பண்ணி மட்டும் முடிச்சிருங்க. நான் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு அந்த ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு சாங்கெல்லாம் பார்த்து இதில் இருக்கும். முடிச்ச பிறகு மேலே ஏற்படுங்க. அம்மா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி வீடியோ எனக்கு 100 பிக்சர் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் வீடியோ முடிஞ்சது உங்களோட கேலரியில். இந்த வீடியோ தான் சேவ் தான் பார்த்தா வீடியோ பார்த்தா மேக் பண்ணி உங்கள் வீடியோஸ் பண்ணி தான் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு மூணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.